இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 74 அதிகாரம் 14வது வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறான், ஒரு டைட்டிலை கொடுக்கிறான். என் ஆண்டவர், நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர்கிட்ட அவன் பெற்றுக்கொண்டனால இந்த காரியத்தை அவன் சொல்லுகிறான். வில்லியம் கேரி என்கிற ஒரு மனுஷன் கூட இப்படி தான் அவர் எழுதியிருக்கிறார் அவர் வாழ்க்கையில், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் அவர் காட். ஏன்னா அவர் நம்முடைய கர்த்தர், அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அவரிடத்தில் நம்ம பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும்போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு தருவார், அதிசயங்களை தருவார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். வில்லியம் கேரியுடைய வாழ்க்கையில் கூட அவர் மிஷினரியாக இந்திய தேசத்துக்கு வந்து சாதாரணமாக தன்னை ஊழியத்தை ஆரம்பித்து அநேக 35 வருடத்தில் 125 பள்ளிகள், 25 சபைகள், அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்தினது, பைபிளை அநேக மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணது என்று சொல்லி பல பெரிய பெரிய காரியங்களாக தான் அவர் சொல்கிறார். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை முயற்சி செய்யுங்க. இதுவரை சின்ன சின்ன காரியங்களுக்காகவே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த நாள் நீங்கள் ஆண்டவரிடத்தில், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி, அவரை அவ்வளவு பெரிய தேவன். அந்த தேவனிடத்தில் நான் சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். பெரிய தெய்வத்திடத்தில் பெரிய பெரிய காரியங்களை நான் எதிர்பார்ப்பேன். அவர் எனக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். வில்லியம் கேரி என்கிற ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற ஒரு தகப்பனார், அந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இந்திய தேசத்துக்கு வந்து இத்தனை பள்ளிக்கூடங்கள், இத்தனை கல்லூரிகள், வேதாகம கல்லூரிகள், இத்தனை மொழிகளில் வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணது, இத்தனை பெரிய பெரிய காரியங்களை இந்திய தேசத்துக்காக செய்து அநேகரை ஆண்டவர் பிள்ளையாக மாற்றினார். அவர் சொன்ன காரியம் இதுதான். நம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அதிசயத்தை செய்கிற ஆண்டவர். இந்த மாதம் அந்த அற்புதம், அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் நீரே என்று நாங்கள் மனதார நம்புகிறோம். ஆண்டவரை முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் அதை பார்த்து கொண்டு முணுமுணுத்து கொண்டு இல்லாதபடி, பயந்து கொண்டு இல்லாதபடி எங்களுடைய பார்வையை உமக்கு நேராக இந்த காலை வேளையில் திருப்புகிறோம். ஆண்டவரே, நீங்கள் பெரிய தெய்வம், ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க. ஒரு வில்லியம் கேரியை எப்படி நீர் உயர்த்தினீரோ அதுபோல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.